ரொம்ப அழகு தெரியுமா? அதுவும் இந்த புடவையில இன்னும் அழகு. இவ்ளோ சிரிப்பு ஏன்? தெரியல. அப்ப இவ்ளோ கண்ணீர் எதுக்கு? அதுவும் தெரியலையா? இல்ல, தெரியும். ஏன்? எல்லார் கண்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா பார்வைகள் தான் வெவ்வேறையா இருக்கு. உங்க பார்வைக்கு தான் எவ்ளோ கருணை இருக்கு. உங்க கண்கள் சிந்துற அன்ப என்னால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு மனைவியானது நினைச்சேன். அந்த சந்தோஷத்துல கண்ணீர் வந்துருச்சு. இது துயரத்துல வந்த கண்ணீர் இல்ல, பெருமையில வந்த கண்ணீர். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? பாரதி மாமா, எனக்கு ஒரு சின்ன ஆசை, கேட்கலாமா? பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல பெருசா கேளுக்கணுமா? அது இல்ல பாரதி மாமா, அன்னைக்கு இவ்வளவு விலை உயர்ந்த புடவைய தான் பிள்ளைக்காக வாங்க முடியாம போச்சேன்னு அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு. இப்ப அதே புடவைய நீங்க எனக்காக வாங்கிருக்கீங்கன்னு இதை கட்டிட்டு போய் அவர்கிட்ட காட்டினா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஒரு தடவை போய் அப்பாவை பார்த்துட்டு அவருக்கு இந்த புடவையை காட்டிட்டு வந்துட்டுமா? இத்துணூண்டு ஆசைக்கு இவ்வளவு பெரிய பில்டப்பா? தாராளமா போய் பார்த்துட்டு வா. சந்தோஷமா? தேங்க்ஸ் பாரதி மாமா. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஹலோ அப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே பேரர், இந்த பிளேட் எல்லாம் க்ளீன் பண்ணு போ. ஏய் தள்ளுடா, அவங்களே வந்து க்ளீன் பண்ணுவாங்க. வரக்கறான். அம்மா, வயிற்றுக்கு வஞ்சனம் பண்ணாம சாப்பிடு. கையில 25,000 ரூபாய் இருக்கு. வயிற்றுக்கு என்னைக்கு நாம வஞ்சனை பண்ணியிருக்கோம்? எவன் குடிய கெடுத்தாவது வயிற்ற கழுவணும்னு என் அப்பத்தா எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு ஊர் குடியவே கெடுத்திருக்கிய. ஏய் அப்படி சொல்லாதடா. அப்படி ஒரு பாடம் கத்து கொடுத்ததுனாலதான் நீயும் உங்க அக்காவும் இன்னைக்கு உட்காந்து சாப்பிடுறீங்க. ஒருவேளை சோத்துக்கு உழைச்சிருப்பேன்னு சொல்லு, இந்த தண்டட்டிய கழட்டி வச்சிடுறேன். மேடம், ஏப்பா ஆர்டர் சொல்லுங்க மேடம். முதல்ல இந்த எச்சி தட்டலாம் எடுக்க சொல்லு. எடுப்பா. தம்பி இங்க வாப்பா. பார்க்கவே அருவருப்பா இருக்கு. ஆமா ஆமா, சாப்பிட வந்திருக்கிறது யாருன்னு நினைச்ச? ஏய் அடக்கி வாசி. மறுபடியும் அந்த அம்மாவோட புத்தி எங்க போய் நிக்கும்னு சொல்ல முடியாது. அம்மா, நீ வேற வயிற்றுல புளிய கரைக்காத, அப்புறம் சாப்பிட முடியாம போகுது. அக்கா, வந்ததுல இருந்து சும்மாவே உட்காந்துட்டு இருக்க. பசிக்குது, ஏதாவது ஆர்டர் பண்ண. எப்பா முதல்ல தண்ணி வைப்பா. என்னாச்சுமா இவ்வளவு தவச்சு போயிருக்க? உன் சம்மந்திக்காரி அப்படி ஒரு தவை எடுக்க வச்சுட்டா. என்ன திமிரு அவளுக்கு! எவ்வளவு ஏளனமா பேசுறா. ரத்தத்துல பணக்காரத்தனம் ஊறி இருக்கு. ஆமாமா. அம்மா, சும்மா அக்காவை ஏத்தி விடாத. வாயோட வாய் திறக்காம இருந்தாதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நம்மள நடுத்தருவுல நிறுத்துற வல்லமை இப்போதைக்கு அந்த ஆண்டவனுக்கு கூட இல்ல, அந்த அம்மாவுக்கு இருக்கு. ஆமாடா, அதுவும் வாஸ்தவம் தான். பணம், பேர், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. போதாத குறைக்கு ஏன்னு கேட்கறதுக்கும் அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கும் அவங்க குடும்பத்துல ஒரு ஆள் கிடையாது.
இவ்வளவு இருந்து திமிரு இல்லாம இருந்தாதான் தப்பு. நீட்டமான தந்தம் இருந்தாதாமா அது கொம்பை யானை. சௌந்தர்யா அம்மா நிறைஞ்ச காட்டுல இருக்கிற கொம்பை யானை மாதிரி. ஆமாம்மா, தம்பி சொல்றது சரிதான். நம்ம அதை ஒத்துக்கிறணும். எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் தன்னோட படத்தை இவ்வளவு விலை கொடுத்து வாங்க மாட்டாங்கம்மா. நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியாக்கா? நம்ம அஞ்சலி படம் வரைய கொடுத்த பணமே 2500 ரூபா தான். ஆனா அந்த அம்மா அத 25000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தை கொண்டு போய் வட்டிக்கு விட்டா எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா? நீ வேறம்மா, எப்ப பாரு வட்டியிலே குறியாரு. அந்த பணத்துக்கு எனக்கு ஒரு ஜிமிக்கி வாங்கி போடணும்னு உனக்கு தோணுதா? அம்மாவுக்கும் மகளுக்கும் 4 பேருக்கு கொடுக்கணும், நல்லது செய்யணுங்கிற எண்ணமே வராதா? டேய், இது ஒண்ணு அனாமத்த வந்த பணம் இல்லடா, அள்ளி தெளிக்கிறதுக்கு. ஏய் பாக்கியம், அந்த கண்ணம்மா இருந்த இருப்ப பாத்தியா? அன்னைக்கே அந்த சேலை வாங்கி கொடுத்தவன் யாருன்னு ஒரு புடி பிடிச்சிருந்தா இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்காது. நமக்கும் இவ்வளவு தொல்லை இருந்திருக்காது. ஆமாமா, அஞ்சலி நிச்சயத்துக்கு முன்னால இருந்தே பாரதி மருமவனோட இந்த கண்ணம்மாக்கு தொடர்பு இருந்திருக்குமா? என்னத்த பேசினாலோ எப்படி மயங்கினானோ. மா, இப்பதான் அந்த புள்ள உங்க வம்பு துப்புக்கு எதுவும் வர்றது இல்லல்ல. இப்பயாவது அந்த கண்ணம்மாவை பத்தி பேசுறத விட்டுறலாம்ல. அதை எப்படா விட முடியும்? வாசலுக்கு முன்னாடி கட்டின திஷ்டி மாதிரி அவ அந்த வீட்லயே தானே இருப்பா. பாம்பு இருக்கிற வீட்டுல குடியேறணும்னா முதல்ல அந்த பாம்பை அடிச்சு கொல்லணும். இத பாருமா, தப்பு தப்பா யோசனை பண்ணி அஞ்சலியோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. பாரதி மாப்பிளைக்கு அங்க இருக்கிற செல்வாக்கே வேற. அவரு சொல்லுதான் அங்க மேல நிக்கும். அந்த அம்மாவுக்கு இணையா பேசக்கூடியவரு, அந்த அம்மா சொல்லுக்கு ஒரு நூல் மேல பேசக்கூடியவரு பாரதி மாப்பிள்ளை மட்டும்தான். கண்ணம்மா யாருன்னு நினைச்சீங்க? அவரோட பொஞ்சாதி. அவ மேல கை வைக்க நினைக்கிறது தேன் கூட்டை எட்ட நின்னு கல்லெடுத்து அடிக்கிற மாதிரி. அதுல தேன் கிடைக்காது, தேனீக்களும் கொட்டும். ஆமாடா, அதுக்கு நம்ம இப்பவே ஆயத்தமா இருக்கணும். என்னம்மா பண்ணணும்? அவ அந்த வீட்டுக்கு வெறுங்கையா போயிருக்கா. அப்படி இல்லாம நாம இந்த கல்யாணத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும். நாங்க ஒண்ணும் எங்க பொண்ணை வெறுங்கையா அனுப்பலன்னு காட்டணும். அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி நம்ம செலவு பண்ண முடியாதேம்மா. மா, கடல்ல பெருங்காயத்தை கரைச்சு வாசனையை உண்டாக்கணும்னு யோசனை சொல்றியா? சும்மா இருடா. இத பாரு பாக்கியம், நீ ஒரு 10 லட்சமாவது செலவு பண்ணணும். 10 லட்சமா? அம்மா, என்ன விளையாடுறியா? இதுல என்னடா விளையாட்டு இருக்கு? இத பாரு, உன்னோட தத்துவத்துக்கெல்லாம் இங்க வேலை இல்ல. அடுக்கலைக்குள்ள வந்து விட சொல்ல எப்படி விடுன்னு உனக்கு தெரியாது. இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். 4 காசு பணம் செலவு பண்ணாதான் அந்த வீட்டுக்குள்ள கெத்தா சுத்தி வர முடியும். அதுக்கு இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் விட்டு தள்ளியே இரு. எவ்வளவு தள்ளணும்? ஒரு 4 டேபிள் தள்ளி போய் உட்கார்ந்து சாப்பிட்டுமா? நீங்க பேசுங்க. நான் நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடணும்னா ஒரு இடப்பெயர்ச்சி அவசியம். நான் அந்த டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறேன். பில்ல பிரிச்சு கிரிச்சு போட்டுறாதீங்க. பணம் எங்கிட்டு இருக்கு. ஐயோ, நல்லது. இந்த மாதிரி பேசுறப்போ கொஞ்சம் தள்ளி வைக்கிறதா நல்லது. ஆமாமா. சரிம்மா, அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? இது என்னடி கேள்வி? பிள்ளைய பெத்தவன் எதுக்கு தண்டத்துக்கு இருக்கான்? ஆமா, அந்த பாவி மனுஷன் பணத்துக்கு எங்கம்மா போவாரு? நல்லா கேட்டப்போ, கண்ணம்மா கல்யாணத்துக்கு முழுசா 5 லட்சம் ஏற்பாடு பண்ணி வச்சாரு இல்ல? அவளுக்கு 5 லட்சம் கடன் வாங்க முடிஞ்சதுன்னா இவளுக்கு 10 லட்சம் வாங்க முடியாதா? ஓ, அந்த 5 லட்சத்தை ஆட்டையை போட்டது மாதிரி இன்னும் 10 லட்சத்தை ஆட்டையை போட பாக்குறியா? ஆமாடி, கிடைக்கிறப்பவே கைப்பத்திக்கணும். அப்பதான் கடைசி காலத்துல உக்காந்து நிம்மதியா காலத்தை கழிக்க முடியும். இப்ப நீ நல்லா சாப்பிடு. 10 லட்சத்தை எப்படி வாங்குறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். அம்மாவுக்கு நீயே ஏதாவது பார்த்து கொடு.
நான் எதுக்கு நீங்க கதை திறந்து இருக்கட்டும்மா விடுறீங்க? பரவாயில்லம்மா. கண்ணம்மா அப்பா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு 10 வயசு குறைஞ்சது மாதிரி இருக்குமா. அவ்வளவு உற்சாகமா இருக்கேன். என்னம்மா நின்னுகிட்டு இருக்க? உள்ளவாமா, உள்ளவா. உட்காருமா, உட்காரு. இங்கயா? வேண்டாம்ப்பா. அட எனக்காக உட்காருமா. அப்பா சோஃபாலாம் வேண்டாம்ப்பா. வீடு கூட்டுறப்ப களைப்பா இருந்துச்சுன்னா தரையில தான் உட்காருவேன். அம்மா, அப்பா ஆசைப்படுறேன்ல, உட்காருமா. ம் சரிப்பா. அம்மா, உன் மாமியார் மாதிரி காலு மேல காலை போட்டுட்டு உட்காருமா. பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா. உட்காருமா. அப்பாவோட ஆசையே அதாம்மா, உட்காருமா. நீ கூனி குறுகி உட்காரும் போது அப்பா மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என் பொண்ணு கம்பீரமா இருக்கிறாங்கிறத கண்குளூர பார்க்க வேண்டாமா? இதத்தாம்மா என் வாழ்க்கையில ஆசைப்பட்டு பார்க்க நினைச்ச காட்சி. கால் மேல காலை போட்டு உட்காரு. போடுமா. அம்மா ஒரு நிமிஷம். என்னப்பா? அப்பாவுக்கு ஒரு தடவை ப்ளீஸ்மா, ஒரே ஒரு போட்டோ. அப்பா அப்பப்ப நான் அதை பாத்துக்குவேன்ல. காலை போடு, காலை போடு, போடுமா. இப்ப தம்மா என் மனசு நிறைஞ்சாப்புல இருக்கு. இது போதுமா. இந்த நிலைமைக்கு உன்னை எப்படியாவது கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்பா என்னப்பா நீங்க மேல உட்காருங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்லம்மா, விடு. இதுதான் எனக்கு வசதியா இருக்கு. அப்பா என்னப்பா இது தரையில போய் உட்காந்துக்கிட்டு? இப்ப தாமா என் வாழ்க்கை முழுமடைஞ்சது மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சா இன்னும் சந்தோஷப்படுவீங்க. சொல்லுமா. சந்தோஷப்படுற மாதிரி விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இரு. இந்த புடவைய நீங்க இன்னும் நல்லா பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? ம். இவ்வளவு காஸ்ட்லியான புடவையா? இந்த புடவையை யார் அனுப்பியிருப்பா? மாப்பிள்ள. ஆ ஆமாப்பா. அன்னைக்கு நான் ஆசைப்பட்டு தொட்டு பார்த்து இந்த புடவை மேலெல்லாம் போட்டு பார்த்தனே, ஞாபகம் இருக்கா? அப்புறமா நீங்க கூட விலையெல்லாம் கேட்டுட்டு வாங்க முடியாம போச்சேப்பா. இது எல்லாத்தையும் அவர் பார்த்திருக்காரு. இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இந்த புடவையை வாங்கி நம்ம வீட்டுக்கு கொரியர்ல அனுப்பியிருக்காரு. இந்த விஷயம் தெரியாம அன்னைக்கு நடந்த பிரச்சனையில இந்த புடவையை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். அது அவர் யாருக்கும் தெரியாம இந்த புடவையை பத்திரமா கொண்டு போய் வச்சிருந்திருக்காருப்பா. இதெல்லாம் எனக்காக தான்ப்பா. அன்னைக்கு நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட, ஞாபகம் இருக்கா? அவர் என்ன பாவம் பார்த்து கட்டிக்கிறாரான்னு கேட்ட. அந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் உன்னை இறக்கப்பட்டு கட்டிக்கலாமா? உன்னோட நல்ல குணத்தையும் வெள்ள மனசையும் விரும்பித்தான் கட்டிக்கிட்டார். ஆமாப்பா, அவருக்குள்ள இருக்கிற காதல நான் இப்போ உணர்ந்துட்டேன்ப்பா. உங்க பொண்ண நல்லபடியா வச்சு காப்பாத்துவேன்னு மாப்பிள்ள சொல்லி அவர் என் கைய பிடிச்சு வாக்கு கொடுத்தாருமா. அந்த வாக்கை நிறைவேற்றிட்டாருமா. கணவன் வீட்டுக்கு போன பொண்ணு நல்லா உடை உடுத்தி நகை நட்டுகளை போட்டுக்கிட்டு முக நிறைஞ்ச சிரிப்போட பிறந்த வீட்டுக்கு கார்ல வந்து இறங்குறத பாக்குறப்ப அதெல்லாம் பெரும் கொடுப்பனமா. நம்ம செல்ஃபி எடுத்துக்குவோமா? சரிங்கப்பா. பாரதி,
பாரதி மாமா, இதுதான் ஒரு ரூம்ல. இங்கதான் பாரதி மாமாவும் கண்ணம்மாவும் வாழ்றாங்களா? அஞ்சலி, நீ தப்பான ரூம்குள்ள நுழைஞ்சிட்ட. இந்தா. இல்ல அகில், சரியான ரூம்குள்ள தான் நுழைஞ்சிருக்கேன். ஐயோ அஞ்சலி, நம்ம ரூம் பக்கத்துல இருக்கு. மறந்துட்டியா? அன்னைக்கு கூட நீ வாசல் வரைக்கும் வந்தியே. உனக்கு பிடிச்ச கடிகாரம் மாட்டி வச்சிருந்தனே. இது உங்க அண்ணன் ரூம் தானே? ஆமா. இது பாரதி மாமா ரூம் தானே? ரெண்டும் ஒண்ணு தானே. அப்போ நான் கரெக்டா தான் வந்திருக்கேன். இந்த ரூம்குள்ள வரதா நான் ஆசைப்பட்டேன். இது ஒரு டாக்டரோட ரூம். பெரிய சுவாரஸ்யம் எதுவுமே இல்ல. கச்சா முச்சான வச்சிருப்பான். அங்கங்க மருத்துவ குறிப்புகள், மெடிக்கல் கிட்ஸ், இது மட்டும்தான் இருக்கும். ஒரு அழகான பெண் வந்தா எல்லா ரூமுக்கும் ஒரு அழகும் சுவாரஸ்யமும் வந்துரும் அகில். அது அழகான பெண் வந்தா தானே? இல்ல, ஜஸ்ட் ஜோக். அண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரூம் ரொம்ப அழகா இருக்கு. இல்ல அகில், நான் வந்தா ரொம்ப அழகா இருக்கும். ஏய், ஜூஸ் குடி அஞ்சலி. எப்பவோ விதைச்சது இப்போ மெல்ல துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. விதைய தொலைச்சிட்டு வர முதல் தளிர் அழகுல்ல? இனி மெல்ல வளர்ந்து பூத்து மரமாகி காய்ச்சு பழம் கொடுக்கும். அதுக்கு ரொம்ப நாள்லாம் ஆகாது. இது ஹைபிரிட் காலம். அஞ்சலி, டோட்டலா வேற மாதிரி பேசுற. உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் தனி கிளாஸ் போகணும் போலயே. நான் பேசுறது புரியலையா இல்ல பிடிக்கலையா? புரியல, ஆனாலும் பிடிச்சிருக்கு. நீ என்ன பேசினாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஞ்சலி. ஆனா உன்னை புரிஞ்சுக்கதான் முடியல. நான் அப்படிதான், ஒரு பசில் கேம் மாதிரி. அவ்வளோ ஈஸியாலாம் புரிஞ்சுக்க முடியாது. நீ எல்லாத்துக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும். என்னை முழுசா புரிஞ்சுக்க ரொம்ப நாள் ஆகும். என்னை புரிஞ்சுக்கிற வரைக்கும் என்கிட்ட நெருங்க முடியாது. பரவாயில்ல அஞ்சலி, நான் உனக்காக வெயிட் பண்றேன். உன்னை புரிஞ்சுக்கிற வரைக்கும். என்னை முழுசா புரிஞ்சுக்கிறப்போ நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் அகில். ஐயோ, அப்பப்போ ஏதோ மைண்ட் வாய்ஸ் போயிடுறா. அஞ்சலி, நம்ம ரூம் போலாமா? நான் வரல. எனக்கு இந்த ரூம் தான் பிடிச்சிருக்கு. ஹே, நம்ம ரூம் இதை விட சூப்பரா இருக்கும். ஆனா என் மனசுக்கு பிடிச்ச ரூம் இதுதான். நல்ல காத்தோட்டமா, மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதமா இருக்கு. ஏய், வேற ஒண்ணு பண்ணலாமா? நீ வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரூம் இதே மாதிரி மாத்திக்கலாம். எனக்கு எப்பவுமே ஆல்டர்னேட்ல விருப்பமே இல்லை. இதுக்கு பதில் இதுங்கிறதே காம்ப்ரமைஸ் தான். ஐ டோன்ட் வாண்ட் டு காம்ப்ரமைஸ் மை செல்ஃப். ஐயோ, உன்னை மெயின்டைன் பண்றது பெரிய கஷ்டம் போல இருக்கே. ஆமா, ஆனா நீ கஷ்டப்பட மாட்ட. உனக்கு அந்த கஷ்டத்தை நான் தரவும் மாட்டேன். இதுதான் நான், இதுதான் எனக்கு வேணும்னு சொன்னா அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை அழகா இருக்கும். நம்ம ஒண்ணு பண்ணலாமா? பாரதி கிட்ட இந்த ரூம் நமக்குன்னு கேட்கலாமா? எப்படி கேப்ப? பாரதி, இந்த ரூம் அஞ்சலிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்க ஆசைப்படுறேன். அதனால இந்த ரூமை எனக்கு கொடுத்துருன்னு கேட்பேன். ஓ, எவ்வளோ அழகா கேட்ட. சூப்பர் அகில். நீ என் கூட இருந்தா நான் நினைச்சது கண்டிப்பா அடைஞ்சிருவேன். போலாமா? ம்.